சில படங்களில் இவர் டான்ஸ் ஆடி கைத்தட்டல் வாங்கியவர். ஆனால் இந்த படத்தில் நடித்தே கைத்தட்டல் அள்ளியவர். கோகுல் என அன்புடன் அழைப்பது ஹீரோயின் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தான். அஞ்சலிக்கும் இவருக்குமான காட்சிகள் அனைத்தும் கவிதை, அத்தனையும் கவிதை. ஊரெல்லாம் இருக்கும் சூரியகாந்தியை தேடிக்கொண்டு கிளம்பியவர் பலர். எத்தனை பேர் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அப்பாவை போல யாராலும் இருக்க முடியாது. அப்படி அன்புடன் அப்பாவாக திசையெங்கும் ஓடி ஓடி உழைத்தவர், சற்று இழைத்தவர், சிரிப்பால் நம்மை நனைத்தவர், அகில உலக சூப்பர் ஸ்டார் தி ஒன் அண்ட் ஒன்லி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? கவிதா ஜுவல்லரிஸா? இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம். இவ்வளோ ஃபேன்ஸா அவங்களுக்கு? நம்ம இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வரும்போதே என்ன சொன்னேன்? அதை உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, ஆனால் முடியல என்னால். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா, இப்போ சில இடத்துல பேசுகிறதுக்கு எதனா இருக்கும், எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டார், ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் உள்ளே வரல. அவர் எப்போயுமே படம் பார்க்க மாட்டார். சிவா என்ன அனுப்புறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில் காரில் படுத்துட்ருக்காரு, நம்ம இல்லை படுத்துட்ருக்காரு. நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சேர் அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர்ஸ் இருந்தது. நான் அங்கே இருந்து பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான். இப்போ ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா? எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க? ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறமா நான் போய் ராம் சார் கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம். அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம்? ஓகே. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லாக் வரும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லாகில் இருக்கேன் நான் இப்போது. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன், எதுவுமே தெரியவே தெரியாது. அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, இந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியாவாக போவாங்கள்ல, அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார். சரி, கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2-3 தேட்டர், அன்றைக்கே ஈரோடு, அன்றைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்தில் தான் சார் அப்படின்னாரு. எங்கேருந்து? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையிலேருந்து நேராக இங்கே தான் வரேன். ஓகேங்களா? உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அமிச்சிங்க, மேடம் ஐம் வெரி சாரி, இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான். அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பாக நினச்சிங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணதால, என் மேலேயும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயமாக நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எழுதுனது அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டாக நான் ராம் சாரை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அவர் தான் அன்றைக்கி படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்தா இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அந்த இதெல்லாம், அந்த ஃபீல்லாம் சீரியஸாக பேச அதுக்கே பார்த்து சிரிக்கிறீங்க. இல்லை உண்மையிலே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணது தான் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். யூ டிட் அ கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்கே காத்துட்ருக்கு. அண்ட் மதன் கார்கி சார், இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிசிஸ்ட்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார். இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை, அது 100% அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு.
அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார். அந்த உண்மையை சொல்லும்போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு அன்றைக்கி நினைக்கவே இல்லை. பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் அது. இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னீங்க. ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி, யுவர் சன் என்ஜாய் த மூவி. தட்ஸ் த ஹோல் ஐடியா. ஓகே, அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ். இந்த படத்தை வந்து ராம் சார், இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன், டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம, இது ஹாட் ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேறு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ், ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னென்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க இல்லைன்னா நீ தேட்டருக்கே வந்திருக்காது படம். நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் எந்த கோயிலில் இருந்தீங்க சார்? சங்கையா கோயிலில் இருந்தீங்களா? தேங்க்யூ சங்கையா, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் எல்லாம். கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் ஹாப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர். உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சுது. ஹவு மச் யூ லவ். அந்த கேக் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள். வெறும் படத்துக்கு தான் வரணும்னு கிடையாது, சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே. ஓகே, வி லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார், ஆபத் பாந்தவனா வந்தார் அப்படின்ட்டு. அது உண்மை தான் அது. ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாச். அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. பிரதர், யூ ராக்ட் இட். ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இது மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர். எப்படின்னா ஏன் அவங்கெல்லாம் குவைட்டாக இருக்காங்கன்னா, உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இல்லை இது மாதிரி தான் எதனா மைக் கச்சா உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கு பற்றி இவ்வளோ தான் சிரிக்காதவங்க இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? படத்தை பார்த்தீங்க, நடிச்சிருக்கேன், அதெல்லாம் கூட தெரியலையா? ஸோ பிரதர், ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோடய சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான். ஆனால் வந்து உண்மையிலே மித்துவலோட அப்பா அது மாதிரி தான். ஸோ டாடா இங்கே இருக்காரா? வரல இன்றைக்கி. இருக்காரா? எங்கே இருக்காரு? டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அவன் அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துவில் பார்த்துக்கிங்களோ அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மித்துல், ஆமாம், நீ நல்ல நடிகன் ஆகணுன்னா தயவுசெய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத. நல்ல டான்ஸர் ஆகணுன்னா அது பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல. இது நான் வெளியில் வரணும்னு பேசலை, சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஓகே, ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன். அதான் பயமாக இருக்குது, எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது. எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தேன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த அமுதவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஒரே தடவை சார் எவ்வளோ கூப்பிடலாமா சார்? எல்லாம் மேலே வாங்க. இவங்கெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேங். அப்படியே ஆமாம். இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்தது இல்லை, அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பண்ண வீடியோ. அந்த வீடியோ எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் முன்னாடி தான் ரெடி ஆச்சு. அது வரைக்கும் ஆஃபீஸில் எல்லாருமே பண்ணாங்க. ராம்சங் பாப்பா, என்னப்பா நம்ம படம் தான் பாப்பா. இவன் ஜூனியர் ராம் சார் மாதிரி தான் இருக்கான் பாப்பா. ட்ரெஸ்ஸு கூட வாடா அதே மாதிரி போட்டுருப்போம். கண்ணாடிங்க இருக்கு. ஓகே, ஸோ ராம்சங் இன்னொருத்தர் இருக்கார். உண்மையிலே ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறாரு. அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா மாதிரி ராம் சாரை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். ஐ கான்ட் மென்ஷன் எவ்ரிபடிஸ் நேம். ராம் சார் வா, ராம்சங் வாப்பா. உன்னை மறக்க முடியுமா? வா. இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும், 40-45 டிகிரியில் ஓடி வர சீனு.
அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை, நானே கட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான். ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன். அப்பா என்னண்ணா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா சிரிக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார், அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தரான் பாருங்கள். ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கலை, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோடய அசிஸ்டன்ட், அதெல்லாம் நீ கேட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னா, இந்த படத்தில் என் பேர் கோகுல். சார் எதுக்கு சார் கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களே. இப்போ ஜென்ரலாக எல்லா படத்துலையும் சிவானே வச்சுருப்பாங்க, அதனால தான் என் பேர் சிவாலாம் வந்திருக்கோம். எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார், எல்லா படத்தையும் என் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு, அதனால் எனக்கு பேர் கோகுல் சார். இவன் தான் சார் கோகுல்னு ஒரு அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சுருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்களே அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் யாருனா இருக்காங்களா இங்கே? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார், மொத்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு. அண்ட் தேங்க்யூ கைஸ். ஐம் சாரி நிதிஷ், பேர் சொல்ல மறந்துடாதீங்க. அட்டண்டன்ஸ் எடுக்கிறேங்க. ஸோ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, நீங்கள் அப்படியே இப்படி நிற்கலாம். நல்லா தானே சார் டீம் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுகிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால் அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேயான கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது. சார் தேங்க்யூ ஸோ மச், யூஆர் இன் அ கிரேட் பிளேஸ் அண்ட் வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ் லைக் திஸ். ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் யாருன்னா கைத்தட்டி எதனா பண்ணாங்களா பார்த்தீங்களா? ஒன்றுமே அந்தளவுக்கு நம்மளை லவ் பண்ண. தேங்க்யூ சார், வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ ராம் சார் பற்றி பேசலான்னு இருக்கேன். என்னென்னா லாஸ்ட் நாங்கள் இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, ஒரு டைரக்டர் 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு. அந்த தேட்டரில் நான் கேட்குறேன், இங்கே ராம் சார் ஃபேன்ஸு, ராம் சார் லவ் பண்ணுற எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க, அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவரை லவ் பண்ணோம்? ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையாது. அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில், நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்டராக விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோடில் சொன்னார், இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஓடை இருக்குது என்னை கூப்பிட்டு போறியப்பா அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உட்கார வச்சு ஓடைக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து மீன்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானான். அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன், இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுறானா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன், இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவர் இன்தூசியாஸ்டிக்காக எழுந்து, சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறதை விட்டேன் சார் அப்படின்னாரு. நாங்கள் சும்மா சொல்ல என்னென்னா இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் போய் நடித்தேன். உடனே என்ன பண்ண, கேமரா திருப்பி அவன் பேச நல்லா எடுங்க, இனிமேல் ஈரோட்டில் இந்த மனோஜ் மட்டும் தம் அடித்தானா, அவன் பேர் மனோஜ், தம் அடித்தா சொல்லுங்கள். இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம். ஆனால் யூ ஓன்ட் பிலீவ், தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னது ஒன்று தான், ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும். ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது. அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இன்றைக்கி சந்தோஷமான டைம். ஸோ உங்களுக்கு நான் வேறு யாரும் நடித்தா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான். ஓகே, டான்ஸ் சொல்லித்தரேன். நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள், வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ராம் சார் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் லவ் தட் ஹி ஷோஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம், சுரேஷ் சந்திரா சார். எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு படத்துக்கு பியூராவாக இருக்கலாம், ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எங்கே இருக்கார் அவர்? வெளில இருக்காரா? வெரி குட், தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ. அதாவது தேங்க்யூ நாசர், நான் இங்கே தான் சார் இருக்கேன், அவரே சொல்கிறார். தேங்க்யூ சார். எனக்கு கண்ணு தெரியும் சார், நீங்கள் கருப்பு சட்டை தானே போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
திருப்பி ஒரு தடவை கேட்குறேன் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? படத்தை என்ஜாய் தானே பண்ணீங்க மேடம்? நிச்சயமாக நீங்கள் அமிச்ச எல்லா வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னும் வீட்டுக்கே போகல. சார் எப்படியே போனோன்னா சாயந்தரம் வேலூர் சார், அப்புறம் கிருஷ்ணகிரி சார், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு. சார் தயவுசெய்து விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு 2 டேஸ் கேப் விடுங்க. எங்கள் வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில். ஜஸ்ட் நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி.